அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். சென்ற பாடத்தில் நாம் வாஜிபாத்து தயம்முடைய 7 கடமையான விடயங்களில் முதலாவதை அவதானித்தோம். நியத்து வைத்தல். எப்படி நியத்து வைத்தால் தயம்மும் செல்லுபடியாகும் என்ற விடயங்களை கூர்ந்து கவனித்தோம். இப்பொழுது தயம்முடைய 2வதும் 3வதும் வாஜிபை பற்றி படிப்போம். 2வதும் 3வதும் கஸ்து துராபி வ நக்லிஹி, மண்ணை நாடுவதும் அதனை திருப்புவதும். அதாவது 2வது மண்ணை நாடுவது, 3வது அதனை முகத்தின் பக்கம் திருப்புவது. மண்ணை நாடுவது என்பது நாம் மண்ணை நாடி செல்வது அல்லது அதனை எடுப்பது தான் நோக்கமாகும். அதன் பின்னால் அதனை நாம் முகத்தின் பக்கம் திருப்புவது என்பது 2 கையையும் மண்ணில் அடித்துவிட்டு அதனை முகத்தில் தடவுவது தான். இதில் சில மசாலாக்களை கவனிக்க வேண்டும். ஒருத்தருட முகத்தில் ஏற்கனவே ஏதோ ஒரு விதத்தில் மண் பட்டிருக்கிறது. இவர் அந்த மண்ணை தயம்முடைய நியத்தை வைத்து துடைத்து கொள்கின்றார், அதாவது முகத்திலே தேய்த்து கொள்கின்றார். இந்த தயமும் சிஹத்தாக மாட்டாது, செல்லுபடியாக மாட்டாது. காரணம் என்னவென்றால், முக்கியமான வாஜிபான நக்லு துராப், மண்ணை திருப்புவது என்ற விடயம் அங்கு தப்பி போய்விடுகின்றது. அல்லது ஒருவர் காற்று வீசக்கூடிய திசையிலே நின்றிருக்கின்றார், மண்ணுடன் கண்ணை மூடிக்கொண்டு நிற்கும் அவருக்கு அந்த காற்று தன்னுடைய முகத்தை தழுவிவிட்டது. இப்பொழுது இவர் அந்த மண்ணை தயம்முடைய நியத்தை வைத்து துடைத்து கொள்கின்றார். இந்த நேரமும் நாம் செல்லுபடி ஆகாது என்று தான் சொல்வோம். காரணம் என்னவென்றால், இந்த நக்லு துராப், மண்ணை திருப்புவது என்கிறது அங்கே நடைபெறுகிறது இல்லை. என்றாலும் கூட இவர் மண் வீசக்கூடிய திசையில், காற்றுடன் மண் வந்து முகத்தை அடையக்கூடிய திசையில் நின்றிருக்கின்றார். நியத்து வைத்துத்தான் நின்று கொண்டிருந்தார். ஒருத்தருக்கு சொன்னார், இன்னும் ஒருவருக்கு கூறினார், அந்த மண் பட்டதும் நீர் என்னுடைய முகத்திலே தயம்மும் செய்து விடு, எனது 2 கையிலையும் தயம்மும் செய்துவிடு என்று இவர் நியத்தை வைத்து கொண்டு மற்றவரிடத்திலே கூறினால், அவர் அந்த முறையில் செய்துவிட்டால் அது ஆகும், ஜாயிஸாகும். அதனால் அந்த தயம்மும் கூடும் என்று கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவருடைய 2 கைகளும் நல்லாத்தான் இருக்கின்றது, இவருக்கே நல்ல முறையில் தயம்மும் செய்து கொள்ள முடியும் என்று இருந்தாலும் கூட, 2 கைகளும் ஆரோக்கியமாக இருந்தும் கூட மற்றவருக்கு ஏவும் பட்சத்தில் அவர் தயம்முமை செய்து விடுவார் என்றால் அது ஜாயிஸாகும் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதனை ஆராய்வு செய்யும் பொழுது நமக்கு உணர்த்துகின்றார்கள். அடுத்தது 4வதும் 5வதும் தயம்முடைய வாஜிபாத்களில் 4வதும் 5வதும் தான் மஸ்ஹு வஜிஹி வ யதைஹி மஅம் இர்ஃபகைஹி. இங்கே நன்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான், முகத்தையும் கையையும் மண்ணினால் தடவ வேண்டும். முகத்தை நாம் சம்பூர்ணமாக மண்ணினால் மசகு செய்ய வேண்டும். அத்துடனே 2 கைகளையும் முழங்கைகள் உட்பட மசகு செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரம்தான் ஃபம்சஹு பி உஜூஹிக்கும், உங்களுடைய முகத்தை நீங்கள் மசகு செய்து கொள்ளுங்கள். வ ஐதீக்கும் மின், மேலும் அந்த மண்ணினால் உங்களுடைய கைகளையும் மசக செய்து கொள்ளுங்கள், அதாவது தடவி கொள்ளுங்கள். இங்கே சிலர் தயம்முடைய விளக்கங்களை கூறும் பொழுது, அதில் அதனை செய்து காட்டும் பொழுது, தன்னுடைய மணிக்கட்டுக்கு கீழால் உள்ளங்கைக்கு வெளிப்பகுதி மேல் உள்ள பகுதியிலே அவர்கள் 2 கைகளையும் தடவிவிட்டு இது தான் சீரான முறை என்று சொல்கின்றார்கள். இது முற்றிலும் தவறு. அதாவது கைகளை மசகு செய்யும் பொழுது அவர்கள் மணிக்கட்டுக்கு கீழால் உள்ள பகுதியை வெறுமனே மண்ணினால் தடவிவிட்டு இந்த மசகு சரியானது என்று கூறுகின்றார்கள். இந்த மசகு முற்றிலும் தவறானது. அதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஆதாரம், அதாவது அவர்களுடைய தவறான கருத்துக்கு எடுக்கக்கூடிய ஆதாரம் தான் ஃபம்சஹு பி உஜூஹிக்கும். இன்னைக்கு பா ஜாயிதாவாக வந்திருக்கின்றது, அதாவது முகத்தை சம்பூர்ணமாக மசகு செய்ய வேண்டும். சிலர்கள் இந்த பாவை பாதியாவாக கொடுக்கின்றார்கள், அதாவது முகத்தின் சிலதை என்றும் சிலர்கள் கொடுக்கலாம். இது அரபு இலக்கியங்கள் சீரான முறையிலே அறியாதவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். இந்த பா ஜாயிதான பா, அதுக்கு அங்கே கருத்து கிடையாது. எனவே முகத்தை நீங்கள் சம்பூர்ண மசகு செய்வதுடனே வ ஐதீக்கும் மின்ஹு, அந்த மண்ணினால், மின்ஹு என்ற அந்த ஹா
மண்ணை பார்த்து தான் மீளுது. அதாவது சஈதன் தொய்யபா என்று சொல்லப்படக்கூடிய மண்ணை பார்த்து தான் மீளுது. ஆனால் சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கையின் சிலதை என்ற கருத்தை கொடுத்து மின்னை பக்தியாவாக கொடுத்து அவர்கள் அந்த மணிக்கட்டுக்கு கீழால் மட்டும் மசகு செய்து விடுகின்றார்கள். முழங்கை வரைக்கும் அதனை மசகு செய்ய மறுக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே மசகு செய்யும் பொழுது நாம் நியத்தை வைத்து 2 கைகளையும் மண்ணிலே அடித்து முகத்தை துடைத்ததன் பின்னால மண்ணிலே அடித்து நம்முடைய 2 கரங்களையும் ஊதிவிடலாம். அதாவது அந்த மண்ணை இலகுபடுத்துவதற்கு. சிலர்களுடைய கரங்கள் ஈரமாக இருக்கும், இதனால் கைகளில் மண் அப்பிக்கொண்டிருக்கும். அந்த முறையிலேயே முகத்தை துடைத்து விடாமல் அந்த கையில் இருக்கக்கூடிய மண்ணை இலகுபடுத்துவதற்காக வேண்டி கொஞ்சம் ஊதிவிட வேண்டும் என்கிறதனை எங்களுக்கு ஷரியத் சொல்லி தருகின்றது. அதாவது தஹ்ஃபீஃபு துராப் என்று அதற்கு கூறுவார்கள். அல்லது 2 பிற்புறத்தினுடைய, அதாவது கையினுடைய பிற்புறத்தை தட்டிவிட்டு அந்த மண்ணை இலகுபடுத்திக் கொள்ள முடியும். இந்த முறையிலே முகத்தை மசகு செய்ததன் பின்னால் 2வது அடியை அடைத்து அவர்கள் 2 கைகளையும் மசகு செய்து கொள்ள வேண்டும். அதாவது முதலாவது வலது கையை இடது கையினுடைய பிற்புறத்திலே வைத்து சம்பூர்ணமாக முழங்கை வரைக்கும் மசகு செய்து அதன் பின்னால் சற்று பிரட்டி பெரும் விரலோடு அதனை முடித்துக் கொள்வார்கள். அதே போன்று இடது கையையும் செய்து கொள்ள வேண்டும். இது தான் தயம்முமுடைய சீரான முறை என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே 4வதையும் 5வதையும் வாஜிபாத்களில் நாம் என்னவென்பதனை அவதானித்தோம். இப்பொழுது 6வதை நாங்கள் பார்ப்போம். 6வது தான் அத்தர்தீப், அதாவது முறைப்படியாக ஆர்டர் படிக்கு நாம் அதனை செய்ய வேண்டும். ஆர்டர் படி எனும் பொழுது முதலாவது மஸ்ஹுல் வஜ்ஹி, முகத்தை மசகு செய்ய வேண்டும், மண்ணினால் தடவிக்கொள்வது. 2வது மஸ்ஹுல் யதைனி, 2 கைகளையும் தடவிக்கொள்வது. முதலாவது கையையும் 2வது முகத்தையும் தடவிக்கொள்ள முடியாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் 7வது வாஜிபான தர்தீபை நாம் இழந்து விடுவோம். அதாவது 6வது வாஜிபான தர்தீபை நாம் இழந்து விடுவோம். 7வது தான் அஸ்ஸாபிஉ கௌனுஹு பிதர்பத்தைனி, 2 அடிகளை கொண்டு அந்த தயமும் இருக்க வேண்டும். லர்பத்துன் லில் வஜ்ஹி, 1 அடி முகத்துக்கு, வ லர்பத்துன் லில் யதைனி, 2வது அடி 2 கைகளுக்கும் என்று இந்த 2 அடிகளை கொண்டு ஆகியிருக்க வேண்டும். இது 7வது வாஜிப் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. மேலும் தயமும் செய்யும் பொழுது முகத்தை நாம் மசகு செய்வோம். ஆண்களை பொறுத்தவரையிலே முகத்திலே தாடி இருக்கும். இந்த தாடிக்குள்ள மண் அதாவது புழுதி போக வேண்டும் என்கிறத நிபந்தனையாக நாம் ஆக்கிவிட மாட்டோம். அதாவது முகத்துக்குள்ளே அந்த முடிகளுக்குள்ளே மண் போய் முகத்தை அடைய வேண்டும் மசகு செய்யக்கூடிய நேரத்தில் என்கிறது கட்டாயம் கிடையாது. எனவே இந்த தயம்முடைய 7 வாஜிபாத்களையும் கவனித்த நாம் அடுத்து சுனனு தயம்மும் என்ற தயம்முடைய சுன்னத்துகளை பற்றி கவனிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை விளங்கி செயல்படுவதற்கு